हिंदी न्यू एनसीईआरटी सिलेबस வீணா புக்கினுடைய லெசன் 4 இந்த லெசன் நம்மளுக்கு ஒரு போயமா கொடுத்திருக்காங்க. போயமோட பேரு பயா ஹமாரி சிடியா ராணி. பயா அப்படின்னா தமிழ்ல தூக்கணாங்குருவின்னு சொல்லுவாங்க. தூக்கணாங்குருவி நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல, இப்படிதான் இருக்கும். ஸோ எவ்வளோ அழகாக அதோடைய நெஸ்ட்டை கட்டியிருக்கு பார்த்தீங்களா தூக்கணாங்குருவி. ஸோ அது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த நெஸ்ட்டுக்குள்ளே நம்ம கை வச்சோன்னா அப்படியே ஒரு மாதிரி ரூம்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும், மெத்து மெத்துன்னு இருக்கும். இதுதான் தூக்கணாங்குருவி. வீவர் பேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஹிந்தியில் பயான்னு சொல்கிறோம். பயா ஹமாரி சிடியா ராணி. இப்போ லெசனோட மீனிங் என்ன? பயா வீவர் பேர்ட், ஹமாரி சிடியா ராணி நம்மளுடைய பேர்ட் குயின்னு சொல்கிறாங்க. அது ஒரு குயின் மாதிரி சொல்லியிருக்காங்க. கவிதா பார்க்கலாம். ஆனந்தமயி கவிதா, ரொம்ப ஹாப்பியான ஒரு கவிதா. ஸோ பேர்ட்ஸ் பற்றி படிக்கும் போது கண்டிப்பாக அது ஒரு ஹாப்பியான கவிதாவாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ ஆனந்தமயி கவிதா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பயா ஹமாரி சிடியா ராணி தின்கே லாக்கர் மஹல் பனாதி. தின்கே அப்படின்னா ஸ்ட்ராஸ்ன்னு அர்த்தம். அதாவது இந்த காஞ்சு போன சின்ன சின்ன குச்சி நம்ம பார்க்குறோம் இல்லையா, பேர்ட்ஸ் எல்லாம் நெஸ்ட் கட்டுறதுக்கு நம்ம மரத்துல இருந்து விழற அந்த சின்ன குச்சி, இலை, ட்ரை லீவ்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போவோம். தின்கே அப்படின்னா ஸ்ட்ராஸ், வைக்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க, காஞ்சு போன அந்த குச்சி. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த பேர்ட்ஸ் எப்படி கட்டிருக்கு, அதுதான் தின்கே லாக்கர். லாக்கர்னா பிரிங்கிங்னு அர்த்தம். ஸோ தின்கே கொண்டு வந்து மஹல் பனாதி. ஆக்சுவலாக மஹல்னா என்னது? பேலஸ்ன்னு அர்த்தம். ஸோ அதனுடைய அந்த நெஸ்ட்டை இங்கே மஹல் அப்படின்னு சொல்லியிருக்காரு கவி. தின்கே லாக்கர் மஹல் பனாதி, ஊஞ்சி டாலி பர் லடுக்காத்தி. ஸோ அந்த மஹல் எங்கே இருக்குது, அந்த நெஸ்ட் எங்கே இருக்குது? ஊஞ்சி டாலி. டாலினா பிரான்ச்னு அர்த்தம். ஹைட்டாக இருக்கிற பிரான்ச்சில் லடுக்காத்தி ஹேங் ஆகுது, அப்படியே தொங்கின்னு இருக்கு. கேத்தோ சே ஃபிர் தானா லாத்தி. அதுக்கப்புறம் ஒரு பேர்டு என்ன பண்ணும்? ஒரு நெஸ்ட் கட்டும். அதுக்கப்புறம் அதனுடைய குட்டி முட்டை வந்து போடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? அந்த முட்டை ஹேட்ச் பண்ணி கொண்டு வரும் இல்லையா? அந்த குட்டி பேர்ட்ஸ்க்கு தானா கொண்டு வரும், கிரெயின்ஸ் கொண்டு வரும். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, கேத்தோ சே ஃபிர் தானா லாத்தி. தானா மீன்ஸ் கிரெயின்ஸ். கேத்தோம் ஃபீல்ட்ஸ்ல இருந்து நிறைய வந்து கிரெயின்ஸ் கொண்டு வரும். நதியோ சே பர் லாத்தி பானி. வேற என்ன நிறைச்சு கொண்டு வருது? பர் லாத்தி மீன்ஸ் நிறைய நிறைச்சு கொண்டு வருது. என்ன கொண்டு வருது? நதியில இருந்து பானி, தண்ணியை கொண்டு, ரிவர்ல இருந்து தண்ணி கொண்டு வருது. துஜுக்கோ தூர் நா ஜானே தேங்கே. ஸோ உங்களை மாதிரி குட்டி பசங்க சொல்ற மாதிரி கவி எழுதியிருக்காங்க. எப்படி சொல்றாங்க? உன்னை, அதாவது இந்த பேர்டை சொல்றாங்க, துஜுக்கோ தூர் நா ஜானே தேங்கே. உன்னை தூரம் நாங்க போக விட மாட்டோம், நாங்களே பாத்துக்கிறோம். துஜுக்கோ தூர் நா ஜானே தேங்கே, தானோ சே ஆங்கன் பர் தேங்கே. ஸோ எங்களுடைய ஆங்கன், ஆங்கன்னா கோட்யார்னு அர்த்தம், வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற முற்றம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நாங்களே என்ன பண்ண போறோம்? தானோ சே ஆங்கன் பர் தேங்கே. பர் மீன்ஸ் ஃபில் பண்ணி வைக்கிறது. எங்களுடைய வீட்டுடைய முற்றத்துல நாங்க என்ன பண்றோம்? தானோ, நிறைய கிரெயின்ஸ் நாங்க அங்க போட்டு வச்சிடுறோம். தானோ சே ஆங்கன் பர் தேங்கே. और हाउस में भर देंगे हम மீட்டா மீட்டா ठंडा पानी. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஹவுஸ் அப்படின்னா ஒரு சின்ன தொட்டி மாதிரி. நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இல்லையா, சிமெண்ட் தொட்டியில, சிமெண்ட்ல தொட்டி கட்டியிருப்பாங்க. இல்லை சின்ன ஒரு பூல் மாதிரி இருக்கும் தொட்டி, அதுதான் தண்ணி நிரப்புற தொட்டியை தான் பூல்னு சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்க? உனக்காக நாங்க எங்களுடைய ஆங்கன்ல, கோட்யார்ட்ல உனக்கு தானா போட்டு வச்சிருவோம். அதுக்கப்புறம் ஹவுஸ்ல ஒரு சின்ன தொட்டியில भर देंगे हम मीठा मीठा ठंडा पानी. நல்ல சில்லுன்னு இருக்கிற நல்ல ஸ்வீட்டா இருக்கக்கூடிய தண்ணியை உனக்கு அங்க வந்து நாங்க போட்டு வச்சிருவோம். फिर अंडे से येगी तू जब निकलेंगे नन्हे बच्चे तब. ஸோ அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? அண்டே சேகி ஹேட்ச் பண்ணுவ. எக்ஸை வந்து அடக்காக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடக்காத்து நீ எக்ஸை ஹேட்ச் பண்ண போற. அண்டே சேகி தூ ஜப் நிக்கலேகி. நீ அப்படி பண்ணும் போது என்ன வரும்? நிக்கலேங்கே நன்ஹே பச்சே தப். அப்போ அதுல இருந்து என்ன வரும்? அந்த எக்குள்ள இருந்து ஹேட்ச் ஆகி சின்ன சின்ன குழந்தைங்க வரும், குட்டி பேர்ட்ஸ் வருது இல்லையா, அதுதான் சொல்றாங்க நிக்கலேங்கே நன்ஹே பச்சே தப். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? ஹம் ஆக்கர் பாரி பாரி சே கர் லேங்கே உன்கி நிகரானி. நிகரானின்னா அது பாக்குறது. நீங்க அந்த மாதிரி குட்டி பேர்ட்ஸ் நீ போட்ட உடனே குட்டி பேர்ட்ஸ் வந்து நாங்க என்ன பண்ணுவோம்? ஹம் ஆக்கர் பாரி பாரி சே. பாரி பாரினா 1 by 1 நாங்க எங்களோட டர்ன் பிரகாரம் வந்து அதை கருலேங்கே உன்கி நிகரானி, அதை வந்து நல்லா நாங்க பார்த்துட்டு போவோம். அதை வந்து சூப்பர்விஷன் பண்ணுவோம். சூப்பர்விஷன்ன்றதுல என்ன மீனிங்? நல்லா அதை நாங்க பார்ப்போம், ஒருத்தர் ஒருத்தரா வந்து அதை பார்ப்போம். फिर जब उनके पर निकलेंगे
அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த குட்டி பேர்ட்ஸுக்கு விங்ஸ் வரும் இல்லையா. பேர்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அதுக்கு விங்ஸ் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக அது நெஸ்ட்டை விட்டு வெளியில் வரும், அப்புறம் வந்து பிரான்ச்சஸ் கிட்ட வரும், தென் இட் வில் ஃப்ளை இல்லையா. फिर जब उनके पर निकलेंगे அதுக்கு விங்ஸ் வந்து வரும். उड़ जाएंगे பயா बनेंगे பறந்து போயிடும். எப்படி பறந்து போயிடும், அது குட்டி பேர்ட்ல இருந்து இப்போ அது ஒரு பயாவாயிடுச்சு, அது ஒரு வீவர் பேர்ட் ஆகி அது பறந்து போகுது. उड़ जाएंगे பயா बनेंगे ஹம் தப் தேரே பாஸ் ரஹேங்கே. உன்னோட குட்டி பேர்டு பறந்து போயிடும்ல, அப்போ கூட நாங்கள் உன் கூட இருப்போம். ஹம் தப்புன்றது அந்த சமயத்தில், எந்த சமயத்தில் அந்த குட்டி பேர்ட்ஸ் பறந்து போகுது இல்லையா உன்னை விட்டுட்டு, அதுக்கு விங்ஸ் வந்து அது பறந்து போயிடுது. ஹம் தப் தேரே பாஸ் ரஹேங்கே, அந்த சமயத்தில் நாங்கள் உன் கூட இருப்போம். தூ மதுரோனா சிடியா ராணி, நீ அழவே கூடாது, உன்னோட குட்டியெல்லாம் உன்னை விட்டு போயிட்டாங்க, நீ அழக்கூடாது, அந்த சமயத்துலையும் நாங்கள் உன் கூட இருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு இமேஜினேஷனில் அழகாக எழுதியிருக்காங்க மகாதேவி வர்மாஜி. ஸோ மகாதேவி வர்மாஜி வந்து குழந்தைங்க பாடுற மாதிரி, ஒரு பேர்டை பார்த்து குழந்தைங்க பாடுற மாதிரி ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காங்க. பயா பேர்டு பற்றி, வீவர் பேர்டு பற்றி எழுதியிருக்காங்க. சில்ட்ரன், இந்த போயம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான போயம். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆனந்த்மணி கவிதான்னு கொடுத்துருக்காங்க. திரும்பவும் அழகாக ரீட் பண்ணி அன்னோன் வேர்ட்ஸ் எல்லாம் எழுதி படிங்க சில்ட்ரன்.